இன்னைக்கு பாப்பாங்கெல்லாம் லீவா இருந்ததுனால கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சோம். அதனால ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் பிரெட்டு. இது கூடவே சைட் டிஷ் பொட்டேட்டோ ஸ்டூ. உருளைக்கிழங்கு ஸ்டூ தான். உருளைக்கிழங்கு, தேங்காய் பால், பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து செஞ்செடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறவங்க தான். இதோட ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. மத்தியானம் சாதம் கூட சைட் டிஷ்ஷாக நேற்று நம்ம மத்தி வாங்கினது பாதி தான் எடுத்திருந்தேன். பாதி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது பாதி எடுத்து மசாலா எல்லாம் போட்டு இதே மாதிரி வெளிச்செண்ணெய்க்கு என்ன தமிழில் சொல்கிறது, தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்தெடுத்துருக்கு. இது கூடவே நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்ச வேலூரி மீன் கறி, தேங்காய் அரைச்சி ஊற்றின மீன் கறி மிச்சம் இருந்துச்சு. அது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன்றும் வைக்கல, நல்லா வத்திச்சு சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். கூடவே ஒரு பச்சை புளி ரசம் கூட ரெடி பண்ணியிருந்தோம். பச்சை புளி ரசம் ரெடி பண்ணுற டைமில் நம்ம வீட்டில் மட்டரி சாதம் வைக்காமல் பொன்னரி சாதம் தான் வச்சிடும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாருக்கும் அதான் பிடிக்கிறது. பச்சை புளி ரசம் இங்கே நம்ம கேரளாவில் அந்த அளவுக்கு காமனாக யாரும் சாப்பிட்றோன்னு கிடையாது. ஆனால் இது தமிழ்நாட்டிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ரெசிப்பியாக இருக்குது. இங்கே எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் இதாக இருந்துச்சு. பொன்னரி சாதம், மீன் வறுத்தது, நேற்று மிச்சம் இருந்த மீன் கறி, அப்புறம் பச்சை புளி ரசம். பாப்பாவுக்கு இன்றைக்கி லீவாக இருந்ததுனால சாயந்தரம் அவங்க தான் டின்னர் பண்ணியிருந்தோம். நான் ஃபிசிக்கலி மென்டலி கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. அப்போ அவங்க தான் சொன்னேன், அம்மா நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி நாங்கள் டின்னர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கு. ஒரு கறியும் ரெடி பண்ணியிருந்தேன் சைட் டிஷ்ஷாக. இதோட பேர் ஒன்றும் எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, பச்சை மிளகா இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களே சர்வ் பண்ணி கொடுத்தேன். 2 சப்பாத்தி கொஞ்சம் கறி எடுத்து எனக்கு பிளேட்டில் கொடுத்துட்டேன். ஒரு ஆள் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கு, இன்னொரு ஆள் கறி ரெடி பண்ணியிருக்கு, இன்னொரு ஆள் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. அவங்களே தான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சப்பாத்தி நான் இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது நடுவில் அப்பளம் மாதிரியெல்லாம் இருக்குது. சில இடம் கட்டியாக இருக்குது, சில இடம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு.